எவ்வளோ சொத்து பத்துக்கள் இருந்தாலும் ஒரு திருமண வாழ்க்கை சரிவர அமையலை அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கைங்கிறது நரகமாகிடும். ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கும், இருந்தாலும் இன்னும் திருமணம் ஆகலை, பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 23 வயது கூட ஆண்களுக்கு ஆயிருக்காது, விரைவில் திருமணம் கைகூடிடும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களோட ஜாதகம் தான். ஒரு 30 வயசுங்கிறது ஒரு சராசரி வயசு திருமணத்துக்கு ஆண்களுக்கு. இந்த 30 வயசுக்கு மேலே கடந்தாலே அவங்களுக்கு திருமணங்கிறது தாமத திருமணம் தான். இன்னும் ஒரு சிலர் தாமதமாக திருமணம் பண்ண அந்த தோஷம் வேலை செய்யாதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வேலை செய்யும். அதே போல் இந்த திருமணத்துக்கு அப்படிங்கிறப்ப பொருத்தம் போடுறது வெறும் நட்சத்திர பொருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தாங்க. அதோடு நிப்பாட்டாமல் நம்ம கிரக பொருத்தங்களையும் பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகம், 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை, சுத்த ஜாதகம், ஆனால் என்ன திருமணம் கூட மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ம உள்ளே புகுந்து பார்க்கணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஈஸ்வரி ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். அஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் மேடம் நீங்கள் நிறைய ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பற்றி பேசலாம் மேடம். இப்போது எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸ் படித்து முடித்து வேலைக்கெல்லாம் போய் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் தான். ஸோ அப்படி ஒரு தருணம் அவங்க வாழ்க்கையில் சரியாக ஏற்பட மாட்டேங்குது. அப்படிங்கும்பொழுது ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போது தான் குழந்தைங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய போராடுறாங்க, நிறைய ஜாதகங்கள் பார்த்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களோட ஜாதக கட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்? ஏன்னா ஒரு திருமணம் தடை ஏற்படுது அப்படிங்கும்பொழுது ஜாதகத்தில் கிரக சூழ்நிலைகள் தான் காரணமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதை பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக பேசலாம் மேடம். ஸோ உங்களோட கருத்து திருமணம் தடைக்கு என்னவா இருக்குது ஜோதிடத்தில்? அதாவது மனைவி அமைதலாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இவங்களுக்கு எவ்வளோ சொத்து பத்துக்கள் இருந்தாலும் ஒரு திருமண வாழ்க்கை சரிவர அமையலை அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கைங்கிறது நரகமாகிடும். பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட பார்க்குற ஜாதகம் முக்கால்வாசி ஜாதகமெல்லாம் திருமண தடை தாமதம் இதே ஜாதகம் தான். ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்கும், இருந்தாலும் இன்னும் திருமணம் ஆகலை, பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 23 வயது கூட ஆண்களுக்கு ஆயிருக்காது, விரைவில் திருமணம் கைகூடிடும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களோட ஜாதகம் தான். அப்போ இந்த தடை தாமதம் எதனால் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை வச்சு தான் அவங்களுக்கு பலன் கொடுக்கும். இப்போ ஒரு ஜாதகம், அதாவது பொதுவாகவே திருமணம் சொல்லக்கூடிய பாவகம் எதுனா 7ஆம் இடம். திருமணத்தை பார்க்கக்கூடியது 7ஆம் பாவகம். இதில் 2, 4, 7, 8, 12 இதெல்லாம் சம்மந்தப்படுறப்ப தான் அந்த திருமணம் கைகூட வரும் அப்படிங்கிறது. இதில் குரு பலனும் ரொம்ப முக்கியம். குரு பலன் அதாவது கோச்சாரத்தில் குரு பகவான் அவர் ஒரு ராசியில் இருந்து 2, 5, 7, 9, 11 இந்த பாவங்களுக்கு சந்திரன் இருக்க வீட்டுக்கு இந்த பாவங்களை பயணிக்கும் காலம் குருபலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய ஜாதகம் பார்க்க வரவங்க பேரண்ட்ஸ் குருபலன் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதை எதை வச்சு மையப்படுத்தி சொல்கிறதுனா இந்த கோச்சார குரு பகவான் நிலையை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு நல்லபடியாக இருந்து இந்த கோச்சார குரு வர்றப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் கைகூடும். சரி, ஏன் தடையாகுது, ஏன் தாமதமாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, எங்கள் ஜாதகம் சுத்த ஜாதகம், 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லை, சுத்த ஜாதகம், ஆனால் என்ன திருமணம் கூட மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்ம உள்ளே புகுந்து பார்க்கணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பெண்களாக இருந்தால் திருமணத்துக்கு யார் செவ்வாய் பகவானை நம்ம பார்ப்போம், ஆண்களாக இருந்தால் சுக்கிரனை பார்ப்போம். பொதுவான கலஸ்திரக்காரங்கன் யார்? சுக்கிர பகவான் தான். அப்போ இவங்க ஜாதக ரீதியாக அந்த சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் கூட சொல்லலாம். அவங்க லக்னம் மகர லக்னம், 7ஆம் இடத்துல புதன். அப்போது இவங்க மகர லக்னமாகி லக்னத்திலேயே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு, 7ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ இங்கே 7 சந்திரன் 8ஆம் இடத்துல சூரியனோட வீட்டில். இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்தில் திருமணம் தடை தாமதம் எதனால் ஏற்படுது அப்படின்னா அந்த திருமண பாவங்கள் சொல்லக்கூடிய அந்த 7ஆம் இடத்துக்கு அதோட முன்பின் பாவங்கள் தான் காரணம். அதாவது 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்மந்தப்படுறப்ப இவங்களுக்கு திருமணங்கிறது ஒரு தடை தாமதத்தை கொடுக்குது. அப்போ நான் சொன்ன அந்த உதாரண ஜாதகத்தில் மகர லக்னமாகி
7ஆம் இடத்துல புதன். அந்த புதன் எத்தனைக்குரியவர்? 6க்குரியவர். அதே போல் இங்கே 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல. அப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 6, 8 சம்மந்தப்படுது. அப்போ இந்த 6, 8 சம்மந்தப்படுறப்ப அந்த 7ஆம் இடத்தை போட்டு செயல்படக்கூடாது அப்படிங்கிறதான். கிட்டத்தட்ட 35 வயசு ஆகுது, நம்மளோட ஜாதகம் பார்க்க வந்திருக்காங்க. பார்த்தோன்னே நம்ம கேட்டாச்சு திருமணத்துக்கு தான் பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு. அவங்களோட இது அதுதான், அதாவது திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரி, இந்த தாமதம் இருக்குது. இதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிரன், காரக கிரக சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல. பொதுவாகவே சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் 3, 8 தான் சொல்கிறோம். இருந்தாலும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறப்பையும் ஒரு தாமதத்தை கொடுக்குது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த காரக கிரகன் சுக்கிரனும் அந்த ஆதிபத்தியமும் பாதிக்கப்படுறப்ப அவங்களுக்கு திருமண தாமதத்தை கொடுக்குது அப்படின்னு தெளிவாகவே அவங்களுக்கு தெரியுது. சரி, இன்னும் கேட்குறாங்க எந்த மாதிரி பொண்ணு அமையும் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் கேட்குறாங்க. இப்போ 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால கண்டிப்பாக படித்த பொண்ணாக அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. தாய்மாமன் வழியில் அந்த பையனுக்கு பொண்ணு இருக்குதான்னு கேட்டால் தாய்மாமன் பொண்ணே இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களோட கேள்வியே அதுதான். அதாவது தாய்மாமன் பொண்ணு வந்து டபுள் டிகிரி படிச்சிருக்காங்க, எங்கள் பையன் வெறும் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்காப்புல. அப்போ இவங்க திருமணம் பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னு அவங்களோட கேள்வி. அப்போ நம்ம சொன்னது இவங்களுக்கு அந்த மாதிரி பொண்ணு தான் அமையும். தாய்மாமன் வழியில் படித்த பொண்ணாக தான் அமையும். கண்டிப்பாக நீங்கள் இவங்களுக்கு ஒரு தயக்கம், எப்படி நம்ம போய் படித்த பொண்ணை கேட்குறது அப்படின்னு ஒரு தயக்கம். நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க மகர லக்னமாகி லக்னத்தில் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் இல்லையா, அப்போது இவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது அவங்க ஜாதக ரீதியாக இருக்குது. அப்போ தான் நம்ம சொன்னோம், இந்த நீங்கள் எந்த பொண்ணை கல்யாணம் முடித்தாலும் இங்கே லக்னத்திலே சனி பகவான் அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் வீட்டில் புதன் இருக்கிறதுனால படித்த பொண்ணாக தான் அமையும். ஆனால் இவங்க மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். கண்டிப்பாக அவங்க அதுலேருந்து வெளியில் வரணும். இவங்களுக்கு இப்போ அதாவது அவங்க பிறந்தப்பே அந்த ஜாதகம் உருவாகிடுது இல்லையா, அப்போ இவங்க ஜாதக ரீதியாக இந்த மாதிரி தான் திருமண அமைப்பு அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் தயங்காமல் கேளுங்க, கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் அமையும் அப்படின்னு நம்ம சொன்னது. இங்கே 8ஆம் இடம் சம்மந்தப்படுறப்ப ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் ஆன நபரோட திருமணம் ஆகுது, 2ஆம் தாரம் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா. அப்போ நம்ம அதை ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், உங்கள் பையன் கல்யாணம் ஆகாத பையனாக இருந்தாலும் திருமணம் ஆகி அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆன பொண்ணோ இப்படி ஏதாவது விடோ இந்த மாதிரி அவங்க கிரக நிலையை வச்சோம் நம்ம இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் பொண்ணு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் அப்படின்னு. அதாவது முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சமூகத்தில் மட்டும்தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இதாகவே இருப்பாங்க. ஆனால் இப்போலாம் நம்மளோட ஜாதகம் பார்க்க வர பேரண்ட்ஸை என்ன சொல்கிறாங்க, அதாவது எந்த சமூகனாலும் பரவாயில்லைங்க, புலங்கிற சமூகமாக இருந்தால் ஓகே, எங்களுக்கு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், அந்த நிலைமைக்கு இப்போ பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு 45 வயது ஆகியும் இன்னும் திருமணம் ஆகாத நிறைய நபர்கள் ஜாதகம் இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போ இவங்களுக்கு இவங்க வந்து திருமணம் ஒரு உரிய காலத்தில் இவங்க திருமணம் பார்க்குறதுக்கு இந்த ஆப்ஷன்லாம் வச்சுக்குவாங்க. நம்ம சமூகத்தில் திருமணம் ஆகும், நம்மளுக்கு ஈக்குவலான வசதி வேணும், படிப்பு வேணும், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வச்சுக்கிட்டு அதனாலே தட்டி போகும். அடுத்து இந்த 2ஆம் தரம்ங்கிறப்ப நம்ம சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது, திருமணம் ஆன பொண்ணை நீங்கள் திருமணம் பண்ணுங்கள், அதாவது திருமணமாகி டைவர்ஸ் ஆன பொண்ணு தான் இவங்களுக்கு வருவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அதை பிறகு புரிஞ்சுக்கிட்டு அந்த லைனில் அவங்க தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ திருமணம் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் சுக்கிரன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணங்கிறது ரொம்ப தாமதமாக தான் ஆகுது. ஏன்னா காரகிரகம் சுக்கிரன் இல்லையா. அப்போது இங்கே ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த செவ்வாயோட கேது இணைவு வர்றது, இது பார்த்திங்கன்னா சிறு வயசில் ஒரு 16-17 வயசில் திருமணத்தை பண்ணிடுறாங்க. ஆனால் என்ன ஒரு வருஷம் கூட அவங்க கூட வாழ மாட்டுறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துடுறாங்க. இல்லாட்டி பார்த்திங்கன்னா அந்த கணவர் செவ்வாய் கேது, அந்த நான் பார்த்த ஜாதகம் 17 வயது உள்ள பொண்ணு ஜாதகம், அந்த 16 வயதில் கல்யாணம் பண்ணி 17 வயதுங்கிறப்ப அவங்க கணவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார். அதுவும் எதனால்? கயர் போட்டு. அப்போ இந்த கேது அப்படிங்கிறப்ப அந்த செவ்வாய் கேது, இப்போ நம்ம ஒரு இதுலேயே சொல்லியிருந்தேன், இந்த செவ்வாய் கேது இணைவுனா நிறைய இந்த கயிறை வெட்டி போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த நெகை வெட்டி, அதாவது நெகம்ங்கிறத நம்ம அசால்ட்டாக நினச்சிட வேணாங்க, இந்த நெகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது அந்த நெகை வெட்டி இதெல்லாம் வந்து அவங்க அடிக்கடி வச்சுக்கிறது கூட ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருந்தால் இந்த செவ்வாய் கேது அப்படிங்கிறப்ப கணவரை பிரிக்காது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதே போல் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் கேது, எவ்வளவு அழகான பொண்ணாக இருந்தாலும் இந்த மனைவியை கண்டால் அந்த பையனுக்கு பிடிக்காது.
அப்போ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரன் கேது இணைவு. அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தெய்வத்துக்கோ சாமிக்கோ கோயிலுக்கோ பூ வாங்கிட்டு போகிறப்ப கண்டிப்பாக இவங்க ஒரு முழம் வாங்கினாலும் அதை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள ஒவ்வொரு சாமிகளுக்கு வைக்கிறப்ப இது ஒரு பரிகாரமாகவும் செயல்படும். அப்போ அந்த ஏன்னா சுக்கிரன்கிறது மல்லிகைப்பூ, அப்போ கேதுங்கிறது வெட்டுறது இல்லையா. அப்போ பொதுவாகவே பாருங்கள், இந்த பூக்கடை பூ வியாபாரம் பண்ணுறவங்க அந்த பூ கட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் மன வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் சரி இருக்காது. அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த சுக்கிரன் கேது இணைவு அவங்க ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதை நம்மளே ஏற்படுத்திக்கிறப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு அது ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நிறைய ஜாதகங்களை ஒரு 30 வயசுங்கிறது ஒரு சராசரி வயசு திருமணத்துக்கு ஆண்களுக்கு. இந்த 30 வயசுக்கு மேலே கடந்தாலே அவங்களுக்கு திருமணங்கிறது தாமத திருமணம் தான். இன்னும் ஒரு சிலர் வந்து தாமதமாக திருமணம் பண்ண அந்த தோஷம் வேலை செய்யாதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வேலை செய்யும். ஒரு பொண்ணோட ஜாதகம் மேஷ லக்னம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய். இங்கே மெயினாக நம்ம செவ்வாயை சொல்லணும், ஏன்னா பெண்களுக்கு கலஸ்தரகாரன்னு சொல்லக்கூடியது செவ்வாய் தான். அப்போ இந்த செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல இருந்தால் கண்டிப்பாக செவ்வாய் தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இதுக்கு விதிவிலக்குன்னு இருக்குது. இப்போ செவ்வாயின் ஆட்சி வீடான மேசம், விருச்சிகம், உச்ச வீடான மகரம், நீச்ச வீடான கடகம் இந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறப்ப அவங்களுக்கு பெரிதளவில் தோஷத்தை தர்றதில்லை. இதே போல் செவ்வாயை குரு பார்க்குறப்ப அது பெருசாக வேலை செய்கிறதில்ல. ஆனால் அந்த ஒரு பொண்ணோட மேச லக்கண ஜாதகம் 7ஆம் இடத்துல செவ்வாய், சந்திரனோட சேர்ந்த செவ்வாய் அப்படிங்கிறப்போ இந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் இருக்குது. அப்போது இது அமைக்கக்கூடிய வரன் வந்து நம்ம செவ்வாய் தோஷம் உள்ள அமைக்கிறப்ப அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் அந்த அமைச்ச ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷமே இல்லை. அதே மேச லக்னம் 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகிறாரு. அப்போ இவங்களோட திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு 2 மாதம் கூட அவங்களால ஒன்றா வாழ முடியல, பிரிஞ்சுட்டாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம இந்த திருமண பொருத்தத்தில் வந்து இந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு செவ்வாய் தோஷமாக நிறைய விதிவிலக்கு இருக்குது. இப்போ பரிகார செவ்வாயே சுத்த ஜாதகத்தில் இணைச்சிக்கலாம், செவ்வாய் வந்து குருவோட பார்வை இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை, இப்படிங்கிற நிறைய விதிவிலக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த விதிவிலக்கெல்லாம் பார்த்து இணைக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மளால் கொடுக்க முடியும், ஒரு பொருத்தம் போட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த திருமணத்துக்கு அப்படிங்கிறப்ப பொருத்தம் போடுறது வெறும் நட்சத்திர பொருத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தாங்க. அதோடு நிப்பாட்டாமல் நம்ம கிரக பொருத்தங்களையும் பார்க்கணும். அதாவது பார்த்திங்கன்னா தோஷ சாமியம்னு சொல்லுவோம். இந்த திருமணத்துக்கு உண்டான பாவங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த 2, 4, 7, 8, 12 இப்போ 2ஆம் இடம் தான் ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய இடம். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம், அவங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான சுகங்கள் அனைத்தும் கிடைக்குதான்னு சொல்லக்கூடிய இடம் சுகஸ்தானம். 7ஆம் இடம்ங்கிறது நம்மளோட கணவர் மனைவி திருமணம் சொல்லக்கூடிய இடம், கலஸ்தர இடம். 8ஆம் இடங்கிறப்ப ஆயுள் ஸ்தானமும் சொல்கிறோம், பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமும் சொல்கிறோம். 12ஆம் இடம்ங்கிறது அயனஸ்தைன ஸ்தானம், பஞ்சனை ஸ்தானம். அப்போ ஒருத்தர் கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்கும் இந்த 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் வச்சு தான் நம்ம அவங்களுக்கு நம்ம பொருத்தம் போடணும், தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறது. இந்த 2, 4, 8, 12 7, 8, 12 ஒரு பாவகிரகம் சம்மந்தப்பட்டால் இணைக்கக்கூடிய ஜாதகத்திலும் அதே அமைப்பு ஏதாவது ஒரு பாவகிரகம் சம்மந்தப்படணும். அப்படி அவங்க அமைச்சிக்கிறப்ப அந்த தோஷம் பெருசாக வேலை செய்யாது. இதை வந்து நாங்கள் தோஷ சாமியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பெண்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷத்துக்கும் ஆண்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷத்துக்கும் எப்படி இருக்குது, ஒத்து போகுதா அப்படிங்கிறத வச்சு சொல்லுவோம். அதே போல் கிரகம் 2 கிரகத்தை வச்சு நம்ம பொருத்தம் போடுவோம். இப்போ இந்த ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் உள்ள குருவுக்கு ஆண் ஜாதகத்தில் உள்ள குரு எந்த நிலையில் இருக்கிறாரு. பொதுவாகவே ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் 6, 8 இருந்தால் அது சஷ்டாசகம். பொதுவாகவே நம்ம லக்னம் ராசிக்கு தான் பார்க்குறாங்க. லக்னம் சஷ்டாசம்ங்கிறப்ப அவங்களோட உருவ நிலைகள், இப்போ ரோட்டில் போகிறப்ப இந்த பொண்ணுக்கா இந்த பையன், இந்த பையனுக்கா இந்த பொண்ணு அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா, அந்த வேற்றுமை குறைபாடு இதெல்லாமே இந்த லக்ன சஷ்டாசகம் கொடுக்குது. ராசி சஷ்டாசகம் அப்படின்னா அவங்களோட மனநிலை ஒத்து போகாது. அப்போ ராசிங்கிறது தான் மனம், சந்திரனை மையமாக கொண்டு கெடுக்கிறது ராசி. அவங்க மனநிலை பெருசாக ஒத்து போகிறது இல்லை. இவங்க ஒன்று சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க ஒன்று சொல்லி இவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ பொதுவாக இந்த லக்ன பொருத்தம் ராசி பொருத்தத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, சஷ்டாசத்தை பார்ப்போம். நம்ம என்ன சொல்கிறோம், கிரகத்துக்கும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ஜாதகத்தில் உள்ள குருவுக்கு அந்த ஜாதகத்தில் உள்ள குரு எத்தனாவது இடமா வராது. இப்போ 5, 9, 3, 11 அப்படிங்கிறப்ப ஓகே,
இதே 6-8 வந்தால் இவங்களுக்குள்ள ஒரு பொருளாதாரம் வீக்காக இருக்கும், இல்லை குழந்தை பாக்கிங்கிறது ஒரு தாமதத்தை கொடுக்கும். அதே போல் புதனுக்கு புதன் பார்க்குறப்ப இது 6-8 சம்மந்தப்பட்டுச்சுன்னு வைங்களேன், இவங்க ஒன்று பேசுவாங்க, அவங்க ஒன்று பேசுவாங்க, 2 பேர்த்துக்கு வாக்குவாதம்ங்கிறது ரொம்ப நீண்டுக்கிட்டே போகும். இவங்க சொல்கிறத புதன்னாலே சாஃப்ட் மைண்டு, புதன்னாலே பேச்சுத்திறன், நம்ம சொல்கிறத அடுத்தவங்க கேட்கணுன்னு ஒரு நினைப்பு வேற இருக்கும். அப்போ இவங்க பேசுகிறது ஒன்று, அவங்க அதை கேட்காம அவங்க ஒன்று பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் அந்த புதனுக்கு புதன் பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். அதே போல் சனிக்கு சனி பகவானுக்கு சனி பகவான், அப்போ இவங்க 2 பேர்த்துக்கூட ஜீவனம் எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இதை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நம்ம பொருத்தம் போகிறப்பையும் அதே போல் ஆண் ஜாதகத்தில் உள்ள சூரியனுக்கும் பெண் ஜாதகத்தில் உள்ள சந்திரன் எப்படி இருக்கிறாரு, இது சம்மந்தி பொருத்தம். அதாவது அந்த ஆண் பெண்ணோட அப்பா அம்மா தாய் தந்தையோட ஒத்து போகிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மெயினாக பார்க்குறது செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும். ஏன்னா இங்கே கலஸ்திரக்காரகன்னு சொல்லக்கூடியது செவ்வாய் சுக்கிரன் தான். இந்த ஆண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய்க்கும் பெண் ஜாதகத்தில் உள்ள சுக்கிரன் எப்படி இருக்கிறார், பெண் ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனுக்கு ஆண் ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்மளோட திருமணப்படுத்த விதிகள்னு பார்த்திங்கன்னா பெரிய நீண்டுக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இணைப்போம். தோசை சாமியங்கள், அதாவது லக்னத்துலேருந்து பார்ப்போம், சந்திரனிலிருந்து பார்ப்போம், சுக்கிரனிலிருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நிறையா நம்ம பார்த்து நிறையா பேர்த்துக்கு பொருத்தம் போட்டு இணைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம இணைச்ச ஜாதகமாக நல்ல நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளமே வந்து திருமணத்தில் தடை, திருமணம் வந்து தாமதம், இதுதான் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான ஜாதகத்தில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதற்குண்டான தீர்வு வந்து அவங்க சுய ஜாதகத்தில் வந்து என்ன இருக்கோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது பொருந்தும். ஸோ உங்களோட ஜாதகத்தில் உங்களோட பசங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு இவங்களோட கன்சல்டேஷன் எடுத்து அதற்குண்டான பரிகாரங்கள் இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணி திருமணம் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்க எங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசலாம் மேடம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.